உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். கிராமப்புறங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா அந்த இரவு நேரங்கள்ல 6 மணிக்கு மேல வெளியில போகாத, இந்த இடத்துக்கு போகாத, ஒத்த பனை மரத்துக்கிட்ட நிக்காத, அவங்கள வந்து பயமுறுத்துறாங்க. 6 தாண்டக்கூடாதுன்னு. டிராவலிங் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிஸ்கான விஷயம். நிறைய ரிஸ்கான விஷயங்கள் அதுல நடக்கும். நம்ம அவங்க மேல அந்த ஆசை, நம்ம சிவனை கும்பிடுறோம்ல, முருகரை கும்பிடுறோம், அம்பாள் வந்து கருமாரி அம்மனை கும்பிடுறோம், ஒரு அம்மன் வழிபாடு பெண்கள் எல்லாம் கும்பிடுறாங்கல்ல, அந்த உடுக்கையும் அந்த தன்மையும் தான் அவங்களை ஆட வைக்குது. சாமி வந்து ஆடுதான்னு கேட்டா அது வந்து எங்க ஏரியாலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான குடிகாரனா இருப்பாங்க. அவங்களால நினைச்சா கூட வந்து அவங்களால அந்த குடியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. வீட்டுல இருக்கவங்க கூட்டு போய் கயிறு கட்டி விட்டு வருவாங்க 1 மாசம் 3 மாசத்துக்கு. ஆனா அந்த கயிறு அந்த பீரியட் முடிகிற வரைக்கும் வந்து கோயிலை பத்தி வீடியோஸ் போடுறவங்களுக்கு சொல்லிடுறேன், தயவு செஞ்சு கோயிலை கண்டென்ட்டா பார்த்து வீடியோ போடாதீங்க. உங்களுக்கு மனசார பிடிச்சி நீங்க அது எந்த தெய்வம் உங்களுக்கு ரொம்ப அடாப்ட் ஆகுதோ அந்த தெய்வத்தை பத்தி மட்டும் கூட பேசுங்க. எங்களை மாதிரியே பண்றவங்க எல்லாருக்குமே வந்து காசுக்காக வந்து பண்ண வேண்டாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம பண்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தப்பான ஒரு இதாகிடும். ஸோ அதனால நம்மளுடைய பெருமைகள், கோயிலோடைய பெருமைகள், நம்மளுடைய ஹிஸ்டரியோட பெருமைகள் சொல்றதுக்கே நிறைய விஷயம் இருக்கு. அதை தவிர்த்துட்டு நம்மன் பால் குடிச்சாங்க, சாய்பாபா பால் குடிச்சாரு, சாக்லேட் சாப்பிட்டாரு, அந்த மாதிரி நிறைய. ஏன்னா ஒரு காலத்துல ரொம்ப மோசமா இருந்தேன். எங்க ஏரியாளர் எனக்கு ரொம்ப வந்து பேரே வந்து ரொம்ப டேமேஜ். ஆனா இன்னைக்கு வந்து என்னோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லவனா இருக்கு. அது வந்து காரணம். ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா இருந்தேன், எதுவுமே நடக்கலனாலும் டென்ட் ஒண்ணு வாங்கிட்டு எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கேயே படுத்து ஒரு துறவியாவது இது எல்லாத்தையும் முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு டார்கெட் மட்டும். அதுக்கான காரணம் என்னன்னா, இப்ப நம்ம காசிகளை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏரியாக்குள்ளேயுமே நம்ம ரெகுலரா புழங்கக்கூடிய இடங்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு போகாத, அந்த இடத்துல ஏதோ அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு நிறைய பில்டிங்ஸை வந்து போக விடாம தடுத்திருக்காங்க நிறைய இடங்கள்ல. அதே மாதிரி நம்ம கிராமப்புறங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா அந்த இரவு நேரங்கள்ல 6 மணிக்கு மேல வெளியில போகாத, இந்த இடத்துக்கு போகாத, ஒத்த பனை மரத்துக்கிட்ட நிக்காத அப்படிங்கலாம் நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்க சொல்லும் போது ஆக்சுவலா இல்ல, இது எல்லாமே கட்டுப்பாடுகள் தான். ஒரு விஷயத்த பண்ணக்கூடாதுன்றதுக்காக, சேஃப்டிக்காக ஒரு விஷயத்த சொல்லி அவங்கள வந்து பயமுறுத்துறாங்க. 6 தாண்டக்கூடாதுன்னு. ஒரு காரியங்கள் செய்ய போறீங்கன்னா, இப்போ நல்ல காரியம் செய்ய போறீங்கன்னா நீங்க 6 தாண்டக்கூடாது. அப்படி போய் நீங்க அவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஆகும். டிராவலிங் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிஸ்கான விஷயம். நிறைய ரிஸ்கான விஷயங்கள் அதுல நடக்கும். ஒரு இப்போ வண்டியில போறீங்கன்னா என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால 6 தாண்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நைட்ல வந்து பாத்தீங்கன்னா அனிமல்ஸ் வெளியே வர நேரம், அதனால 8 மணிக்கு மேல போக கூடாதுன்னுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த கட்டுப்பாடுக்காக அமானுஷத்தை வந்து புகுத்தி இருக்காங்க. ஓகே, ஸோ நிறைய மிஸ்டீரியஸான பிளேஸ்லாம் நம்ம கேள்விப்படுறோம். எக்ஸாம்பிள் ராஜஸ்தான்ல வந்து ஒரு அரண்மனை வந்து அந்த 6 மணிக்கு மேல அந்த ஊர்ல இருக்கிறவங்க யாருமே வந்து போக மாட்டாங்க அப்படின்னு சொன்ன அது கூட நம்ம நிறைய விஷயங்களை பார்த்திருக்கோம். நீங்க ஏதாவது அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா மிஸ்டீரியஸான பிளேஸ்? எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர்ல இருக்கு. நான் கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் தடவை போயிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரோட்ல தொப்பூர் ஐயோ நீங்க அதுதான் நான் சொல்றேன். அங்க வந்து நிறைய விஷயங்கள் ஷேடோஸ் அது இதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் கிடையவே கிடையாது. 2 விஷயம் தான் அங்க பிரச்சனை. அங்க அமானுஷ்யம்ங்கிறது என்ன அப்படின்னா, முதல்ல வண்டி ஓட்டுறவங்க எல்லாமே பேசிக்கான ஒரு விஷயத்த ரிலீஸ் பண்ணும். பைக்கோட பிரேக்கிங் சிஸ்டமும் காரோட பிரேக்கிங் சிஸ்டமும் வேற. அடிச்சா நிக்கும். பட் லாரியோட பிரேக்கிங் சிஸ்டம் வேற. இன்னொன்னு, நீங்க தொப்பூர்ல நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, இறங்குற வண்டி தான் கீழே விழுமே தவிர ஏறுற வண்டி என்னைக்கும் விழுந்துச்சுன்னு நியூஸே வராது. ஸோ அவங்க ஓவர்லோட்ல வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த வேக்கம் இறங்கும் போது காலியாகிறதுனாலதான் நடக்குது. பட் எங்கிட்டே வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, வா பேய் இருக்குன்னு போய் வீடியோ எடுப்போம்னு கூப்பிட்டுருக்காங்க. அப்படிலாம் எனக்கு தெரிஞ்சு ஒண்ணுமே கிடையாது. ஸோ ஈவன் அவ்வளோ அதை தடுக்கிறதுக்கு கவர்மெண்ட்டுமே அந்த NH அவங்க வந்து அவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு லாரியுமே இன்னைக்கு நிறுத்தி வேக்கம் 8 பாயிண்ட் இருந்தால் தான் கீழே இறங்கணுங்கிற வரைக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. பட் 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி. அதையும் இப்ப பேயும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அமானுஷ்யம்ங்கிறது ஸோ இந்த மாதிரி
தவறுகள் நடக்காம இருக்கிறதுக்கு அப்படி ஒரு கதை இருக்கிறது நல்லதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அப்ப அட்லீஸ்ட் அந்த பேய்க்கு பயந்துக்கிட்டாச்சு வண்டியை ஸ்லோவா ஓட்டட்டுமே. எங்க ஊர் பக்கத்துல கூட 8 மணிக்கு மேல வெளியே போக கூடாது. ஊர் பக்கம் போகாதீங்க, மேல பேய் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அமானுஷ்யம் கதைகள்லாம் அதான் அவர் சொன்ன மாதிரி தான். இந்த மாதிரி விஷயத்துக்காக உருவாக்கப்படுறதுல ஒன்றும் யாருக்கும் பாதிப்பு இல்லை இதெல்லாம். ஆனா அந்த பேய் பிடிச்சவங்க எல்லாம் நம்ம பாக்குறோமே சார், நிறைய சோட்டானிக்காரி சொல்லுங்க ப்ரோ. என்ன ப்ரோ சோட்டானிக்காரி எப்படி வந்தீங்க சொல்லுங்க ப்ரோ. சோட்டானிக்காரி வந்து அல்டிமேட் அது ஒரு வித்தியாசமான ஒரு உலகம். அது பேயா இல்ல வந்து அந்த இடத்துல சைக்காலஜிக்கா அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்து அங்க ஆடுறாங்களான்றதை இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இந்த சாமி வந்து ஆடுறது, இந்த பேய் வந்து ஆடுறது, அது வந்து நம்ம அதுக்கு நம்ம அவங்க மேல அந்த ஆசை. நம்ம சிவனை கும்பிடுறோம்ல, முருகரை கும்பிடுறோம், அம்பாள் வந்து கருமாரியம்மனை கும்பிடுறோம், ஒரு அம்மன் வழிபாடு பெண்கள் எல்லாம் கும்பிடுறாங்கல்ல, அந்த உடுக்கையும் அந்த தன்மையும் தான் அவங்களை ஆட வைக்குது. சாமி வந்து ஆடுதான்னு கேட்டா அது வந்து நம்மளால கரெக்டா சொல்ல முடியுமா, தெரியாம சொல்லக்கூடாது. என்னோட கருத்துப்படி நான் அப்படிதான் நினைக்கிறேன். அந்த வைப்ரேஷன் அவங்கள அந்த அம்மனை கூப்பிடும்போது அந்த அம்மனே அவங்க கிட்ட வர மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி அவங்க எடுத்து அதை ஆடுறாங்க. ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஜஸ்ட் பேசினாலே ஏதாச்சும் ஒரு சாமி பத்தி பேசினாலே அவங்களுக்கு சாமி வந்துடும். அது வந்து கிரேஸ் சொல்றீங்களா நீங்க, சிவன் பிடிக்குது, முருகர் பிடிக்குது, அது மாதிரி அம்மன் வழிபாடுலயும் வந்து பாத்தீங்கன்னா கருமாரியா இருக்கட்டும், அங்காள பரமேஸ்வரி அம்மன்லாம் அவ்வளோ ஈர்ப்பா இருக்கிறவங்க இருக்காங்க. அங்காளம்மனுக்கு வந்து அவ்வளோ பக்தியா இருப்பாங்க, பயங்கரமா ரொம்ப தீவிரமா இருப்பாங்க. உச்சபட்சம்னா அங்காளம்மன் தான், அதுக்கப்புறம் கருமாரி அம்மன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில சாமிங்க முத்துமாரி அந்த மாதிரி. ஆனா ரொம்ப ஃபேமஸ்னா அங்காளம்மன் தான். மயான கொள்ளைக்கு வந்து வேஷம் போட்டுப்பாங்க காளி மாதிரி, எலுமிச்சம் குத்திப்பாங்க உடம்பு ஃபுல்லா, அந்த மாதிரி கொக்கில மாட்டி வருவாங்க, அந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க. பாடிகார்ட் முனீஸ்வரன் கோயிலும் அப்படிதான். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்டீரியஸ் தானே இதுதான். அங்க வந்து வண்டி வாங்கினா பூஜை போடணும், அங்க பூஜை போடலன்னா வண்டி ஏதாயிடுன்றது அந்த நம்பிக்கையினால ஒரு முஸ்லீம் கிறிஸ்டின்ல இருந்து அங்க வந்து போடுறாங்கன்னும் போது அது ஒரு ஆச்சரியமான ஒரு மர்மமான ஒரு விஷயம் தானே. எல்லாருமே பண்றாங்க. இப்போ ரீசனா நயன்தாரா மேம் கூட போட்டாங்க. அந்த வந்து நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸே முஸ்லீம்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க வந்து நான் சொல்லி போய் போட்டிருக்காங்க. ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதான். அதை நம்ம வந்து கொண்டு போகுது அப்படின்ட்டு. கயிறு கட்டுறதுனால எல்லாம் சரியாயிடுமான்றது இல்ல, கிடையாது. பட் அந்த வந்து ஒரு நம்பிக்கை, அந்த சாமி நம்ம கூட இருப்பாங்க, நம்மள பாத்துக்கிறாங்க. கால்ல கயிறு பார்த்தோம்னு சொல்றேன், கால்ல கயிறு கட்டுறாங்கல்ல, அது கூட ஒரு நம்பிக்கை தான், ஒரு திருஷ்டி மாதிரி தான். நம்ம போய் வேண்டி நம்ம பண்ணா அது ஒரு நம்பிக்கை, அதுதான், வேற எதுவும் கிடையாது. இதுல வந்து நம்ம சாமி நம்ம கூட இருக்காங்க, நம்ம வச்சு பண்ணியிருக்கோம், சாமி கிட்ட வச்சு பண்ணியிருக்கோம், அது ஒரு நம்மளுக்கு எதானா கூட நம்ம சாமி நம்ம கூட இருக்காங்கன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை தான். இங்க ஆத்தூர் முனீஸ்வரர் கோயில் கேள்விப்பட்டிருக்கேன். எங்க ஏரியா எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான குடிகாரனா இருப்பாங்க. அவங்களால நினைச்சா கூட வந்து அவங்களால அந்த குடியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்டிப்பா ஈவினிங் குடிச்சா ஆகணும். வீட்டுல இருக்கவங்க கூட்டு போய் கயிறு கட்டி விட்டு வருவாங்க 1 மாசம் 3 மாசத்துக்கு. ஆனா அந்த கயிறு அந்த பீரியட் முடிகிற வரைக்கும் வந்து அந்த கயிறுக்காக வந்து குடிக்க மாட்டாங்க. சபரிமலைக்கும் மாலை போட்டு அதுதான் நம்ம நம்பிக்கை. அதுதான் பாத்தீங்களா, அதுதான் அந்த 61 நாள் குடிக்காத இருக்கிறது மட்டும் மேட்டர் இல்ல, மொத்தமா குடிக்காத விட்டுறணும். அது ஏன் 45 நாள் மட்டும்? அதாவது 22 நாள் நீங்க ஒரு பழக்கத்தை கண்டினியூ பண்ணீங்கன்னா அது பழகிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. 21 கணக்குல ஏதோ அது பழகிடும்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் தான். இப்போ நீங்க நானே இப்போ பாத்தீங்கன்னா நான்வெஜ் விடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா டெய்லி நம்ம கோயில் போறதுனால ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா, ஆமா, முன்ன சாப்பிட்ட அளவுக்கு இப்ப வந்து அப்படியே கொஞ்சம் கேப் பெருசா இருக்கு. ரெண்டாவது நிறைய பேர் என்கிட்ட அட்வைஸ் பண்ணாங்க, அப்படிலாம் விடக்கூடாது, முதல்ல ஒரு 48 நாள் விரதம் விட்டுருக்கோம். விரதம் இருந்துட்டு அதான் இப்ப நான் அதை ஏன் சொல்ல வந்தேன்னா, எனக்கு அட்வைஸ் பண்ண அந்த 48 நாள் விரதங்கிறது தான் ஒரு மண்டல பூஜை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். சபரிமலைக்கும் அதுதான் நடக்குது. ஸோ அது நமக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு ஒரு டைம் வேணும். அந்த டைமை தான் நம்ம வந்து சாஸ்திரம், சம்பிரதாயம், கட்டுப்பாடு இந்த மாதிரி பேர்ல நம்ம எடுத்துக்கிறோம். அவ்வளவுதான். எல்லாருடைய லைஃப்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அமானுஷ்யம் நிகழ்வு வந்து நமக்கு நடக்கல அப்படின்னாலும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொல்லி நம்ம கேட்டிருப்போம், நான் இந்த இடத்துக்கு போனேன்டா, இங்க எனக்கு இப்படி நடந்துச்சு, அங்க நான் ஒரு பேயை பார்த்தேன் அப்படின்லாம் எனக்குமே அந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. உங்களுக்கு நீங்களுமே நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி முக்கால்வாசி அமானுஷம் இருக்கிறது இவரை பார்த்து தான் கத்துக்கினேன். 24 மணி நேரம் வந்து போட்டு அப்படியே ஒரு அமானுஷ்யத்துக்குள்ளவே பண்ணுவாரு. அவரே அமானுஷமா இருப்பாரு வீடியோல பாக்கும்போது. ப்ரோ அந்த வீடியோ கண்டென்ட் ஒண்ணு போட்டாரு, எனக்கு ஆச்சரியமா அது பிளாஸ்ட் ஆயிடுச்சு அந்த வீடியோ. அது ஆக்சுவலா அந்த நான் இன்னைக்கும் அந்த மக்களை வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றேன். இப்படி கை ஆட்டினாரு 8 மில்லியன். ஆனா
ப்ரோ அதே மாதிரி நிறைய ஊர் இருக்கு ப்ரோ. ஆக்சுவலா இருக்கு. அதுக்கு கீழே இருக்கு. நிறைய கமெண்ட்ஸ் நான் வந்து பார்த்தேன். நிறைய எங்க villages ஊர்லயும் இருக்கு. இத வந்து நாங்க பவானில ஃபாலோ இருக்கு. பண்றோம் அப்படின்னு. உங்களுக்கு எதிராக போடுறேன் கண்டிப்பா. So, அது நிறைய ஊர் ஒரு ஊர்ல எல்லாம் வெள்ளை ட்ரெஸ் மட்டும் தான் போடுவாங்க. ஒயிட் ட்ரெஸ் மட்டும் தான் அதாவது போட்டுருப்பாங்க. லாஸ்டா ஆத்தூர் பக்கம் ஒரு ஏங்க, வீடியோ பேய் போடுறேன். தானங்க வெள்ளை dress. இல்ல மேடம், ஒரு ஊர்ல ஆத்தூர் பக்கத்துல பாத்தீங்கன்னா எந்த குழந்தை பிறந்தாலும் சேங்கிற எழுத்துல தான் பேர் வைக்கணும்னு கூட ஒரு வில்லேஜ். அதான் போட்டீங்களா அந்த வீடியோ? ஆமா, அதுவும் போட்டிருக்கு. ஏய், எல்லா வீடியோவும் அவர் உங்களை தாங்க பயங்கரமா ஃபாலோ பண்றாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து அதான் அம்மானுஷர் ராஜன் தான் பேர் வைக்க சொல்றாரு. நான் அப்புறம் இன்னொரு இடத்துல செருப்பே போடக்கூடாதுன்னு So, அது சொல்லிட்டு என்னன்னா அது ஒரு விஷயம் மெயினா அதெல்லாம் பண்றதுக்கு காரணம் நமக்குள்ள பன்முகத்தன்மை இருக்கு. இப்போ இந்தியா வந்து பன்முகத்தன்மை வாய்ந்தது நம்ம சொல்லியிருக்கோம். பட் தமிழகம் வந்து பன்முகத்தன்மை வாய்ந்ததான்னு கேட்டீங்கன்னா இருக்கு அப்படிங்கறது சொல்றதுக்காக நம்ம போற ஒரு விஷயங்கள் தான் அது. ரெண்டாவது, நமக்கு வெளியில இருந்து பார்க்கும் போது அது ஒரு தப்பான விஷயமாவும் தெரியலாம். இல்ல அது வந்து நீங்களாம் யாரா, நான் வந்து இந்த காலத்துலயும் முட்டாளா இருக்கீங்களா டீஸ் பண்ற வார்த்தைகள்லாம் ஈஸியா யூஸ் பண்ணிடுறாங்க. பட் அந்த கிராமத்துக்குள்ள போய் ஏங்க இந்த காலத்துல இப்படி நம்புறீங்களே, அப்படி என்ன நடந்துச்சுன்னு உட்காந்து யாராவது கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சொல்றத கேட்டா இவங்களுக்கே அழுக வரும். அவ்வளவு சம்பவங்கள் தொடர்ந்து நடந்திருக்கும். அந்த மாடி வீடு கட்டின வில்லேஜே பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு நடந்ததுனால அந்த வில்லேஜ் இதை வந்து கடைபிடிக்கல. அந்த வில்லேஜ்ல நிறைய பேர் இறந்துருக்காங்க. அதாவது அங்க கட்ட முயற்சி செஞ்சவங்களும் முயற்சி எடுக்கிறவங்களும் இறந்துருக்காங்க. அங்க இருந்து வெளியூர்ல நிலம் வாங்கி வீடு கட்டணும்னு முயற்சி பண்ணவங்களும் இறந்து போயிருக்காங்க. ஆமா, இது எப்படி நீங்க கோயின்சிடன்ஸ் சொல்லுவீங்க? இப்ப நம்ம வந்து சயின்டிபிக்கலா நான் பேசும்போது ஓகே ஆமா நடக்கலாம், ஏன் கோயின்சிடன்ஸா ஏன் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லிடலாம். பட் அந்த களத்துல நிக்கிறவங்களுக்கு இப்பதான் இப்படி ஒண்ணு நடந்துச்சு, அப்ப இங்க இருந்து வெளியே போன ஒரு ஃபேமிலிக்கும் இப்படி நடக்குது. அந்த மாதிரி 1-2 கிடையாது, நிறைய பேர் சொல்றாங்க. அவங்க இப்ப நம்ம ஜென்ரலா அந்த இன்ஃபர்மேஷனா பார்க்கும்போது அது ஏதோ அந்த வில்லேஜ்ல இருக்கிறவங்க முட்டாள்பா அப்படி இருக்காங்கன்னு நம்ம சொல்லிடலாம். பட் அந்த கான்சிக்வன்சஸ் பாருங்க, அங்க இருந்தாலும் நடக்குது, அங்க இருந்து வெளியே போனாலும் அந்த ப்ராப்ளம் இஷ்யூஸ் ஆகுது, டெத் ஆகுது. அப்போ அந்த பீப்புள்ஸ் வந்து நீங்க என்னதான் நீங்க போலீஸா இருக்கலாம், சிஎம்மா கூட இருக்கலாம், நீங்க போய் வந்து அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீ இரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த டைம்ல அங்க இன்னொரு டெத் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ஸோ அப்போ அவங்களே வந்து அதிகாரப்பூர்வமாக அக்னாலேஜ் பண்ணுற மாதிரி ஆகிடும் இல்லையா? ஸோ அந்த கான்சிக்வன்சஸ் தான் இங்கே மேட்டர். ஸோ அதனால அவங்க அந்த சிஸ்டமை பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து நம்ம போய் அவங்கள முட்டாள்னு சொல்லி நம்மளை புத்திசாலி நிரூபிச்சக்கூடாது. அவ்வளோதான் விஷயம். ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும் இந்த ஒரு நிகழ்ச்சியில. அப்பாடா முடிஞ்சிருச்சு அப்படின்னு 3வது பேட்டரி இருங்க இன்னும் இது முடியல. இப்போ வந்து கம்மாதான் போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த நிகழ்ச்சியில வந்து நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. ஸோ உங்களை மாதிரி ஆரம்பத்திலே நீங்க சொல்லியிருந்தீங்க, இப்போ எங்களை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி அதே மாதிரியான வீடியோஸை வந்து போடுறாங்க. நாங்க போன பிளேஸ்க்கே நிறைய பேர் வந்து போய் விசிட் பண்ணி வீடியோஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ உங்களுடைய ஃபாலோவர்ஸ் இல்ல உங்களை மாதிரியே ஆகணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் பதிவு பண்ணலாம். கோயிலை பத்தி வீடியோஸ் போடுறவங்களுக்கு சொல்லிடுறேன், தயவு செஞ்சு கோயிலை கண்டென்ட்டா பார்த்து வீடியோ போடாதீங்க. உங்களுக்கு மனசார பிடிச்சி நீங்க அது எந்த தெய்வம் உங்களுக்கு ரொம்ப அடாப்ட் ஆகுதோ அந்த தெய்வத்தை பத்தி மட்டும் கூட பேசுங்க. பட் அது கண்டென்ட்டை தாண்டி உளமாற நேசிச்சு பண்ணுங்கிறது தான் என்னோட இது. ஏன்னா கண்டென்ட்டுக்காக நம்ம பண்ணும்போது நம்ம கடவுள்கிட்ட நிறைய காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அதனால கண்டென்ட்டுக்காக பண்ணாதீங்க. நீங்க நேசிக்கிற கடவுளை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு கிடைச்ச பாக்கியமா இதை நினைச்சுக்கோங்க. நல்லா பண்ணுங்க. அவரை பத்தி நிறைய விஷயங்களை, நிறைய பேர் பேசாத விஷயங்கள் தேடி 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 சொல்லுங்க. கடவுளோட நோக்கத்தை வந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சொசைட்டில அவ்வளோ இஷ்யூஸ் இருக்கு. ஸோ எங்க போய் நீங்க பார்த்தாலும் ஃபைனலா எந்த இடத்துல வந்து நிற்கும்னா செல்ஃப் டிசிப்ளின் அங்கதான் வந்து நிற்கும். ஸோ எல்லா விஷயத்துலையுமே எல்லா மனிதர்களுக்கும் தேவையானது இந்த செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிற விஷயம். ஸோ கடவுளோட முக்கியமான கட்டமைப்பே வந்து அதுதான். ஸோ அதனால வந்து பிலீவ் காட், நான் சொல்றது விருப்பம் இருந்தா பிலீவ் காட், அதுவே உங்களை வந்து இந்த சொசைட்டில ஒரு பெர்ஃபெக்டான ஹியூமன் பீயிங்கா அவங்களோட லைஃபை கடத்தி கொண்டு போயிடும். அவ்வளவுதான். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை மட்டும் எப்பயுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஓகே, எனக்கு தெரிஞ்சு நீங்க இந்த ஒரு பதிவு பண்ணும்போது தான் யாருமே டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்ன எந்த கார்டு போடுறீங்க? என்னோட கருத்து என்னன்னா, இப்போ கோயில் கண்டென்ட் பண்ற எல்லாருமே இப்போ வர எங்களை மாதிரியே பண்றவங்க எல்லாருக்குமே வந்து காசுக்காக வந்து பண்ண வேண்டாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம பண்ணுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தப்பான ஒரு இதாகிடும். ஸோ அதனால் பேமெண்ட்லாம் இல்லாமல் உங்களுக்கு அந்த கோயில் போகிறீங்க அப்படின்னா அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆத்மார்த்தமாக பிடிச்சிருக்கா, அந்த கோயில் என்ன ஏதுன்ட்டு பாருங்கள். இப்போ தம்பி நிறைய கோயிலுக்கு போகிறாங்க, அந்த மாதிரி கோயில்கள் போயிட்டு
கஷ்டப்படுற கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதுல அந்த மாதிரி பண்ணி அது கரெக்டாக சாமி கிட்ட போய் சேருதா அப்படின்றதெல்லாம் பார்த்துப்போங்க. காசு கடவுளை வச்சு சம்பாரிச்சா கண்டிப்பாக கடவுள் வந்து சும்மா விட மாட்டார். அது மாதிரி பண்ண மாட்டாங்க. அவங்க பண்ண போறாங்கன்றதுக்காக சொல்லலை. இது நாட் ஓன்லி அப்கமிங் விளாகர்ஸ்க்கு வந்து நான் சொல்லலை. இறைவனை வச்சு யாரெல்லாம் சம்பாதிக்கிறாங்களோ கண்டிப்பா கடவுள் கண்டிப்பா அதுக்கான கூலியை கண்டிப்பா கொடுப்பாரு. அதுதான் மெயின். ஸோ நானா இருக்கட்டும், என்னை சுத்தி இருக்கவங்களாட்டும் இருக்கும். இப்போ மலைக்காட்டு ராஜாலாம் அப்படிதான். நான் மலைக்காட்டு ராஜா கிட்ட இப்போ கூட வரும்போது கூட சொன்னேன், ப்ரோ ஏதாவது ப்ரமோஷன் பண்ணுங்க ப்ரோ. ஐ மீன் சாமி கண்டென்ட்ல இல்லை, இண்டிபெண்டா நீங்க பண்ணாதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது சஸ்டெயின் பண்ண முடியும். பணம் தான் ஒரு மனுஷனுக்கு தேவை. ஸோ அந்த மனுஷன் அதையுமே தாண்டி ஒரு முயற்சி எடுக்கிறாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இன்னைக்கு பண்ணல. லடாக்கு அது மாதிரி இந்த மாதிரி தான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் எடுக்கிற ஒரு மிகப்பெரிய இவரால் வந்து இவரை பார்த்து ஒரு 100 பேர் இன்ஸ்பயர் ஆகி வரணும். இதுதான் வந்து ஒரு உண்மையான ஒரு ஹெல்த்தியான விஷயம் நினைக்கிறேன். ஸோ என்ன மாதிரி இருக்கிற கிரியேட்டரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிரியேட்டர். அதே மாதிரி இவ்வளோ விஷயங்கள் இந்த கோயிலெலாம் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அவர் நினச்சா வந்து ஜாலி ட்ரிப் பண்ணலாம். இவர் வந்து லடாக்கோ மணாலியோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணலாம். ஸோ அதை தாண்டி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னென்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு ஃபினான்ஷியலாக எனக்கு தேவை. ஏதோ ஒரு வருது நான் பண்ணுறேன். அதுக்கு இந்த கோயிலை வச்சுலாம் நான் பண்ண மாட்டேன். செப்பரேட்டாக பண்ணிவிட்டு அதுவுமே கோயிலுக்கு தான் நான் போய் அந்த கண்டென்ட்டை போட்டு, அதனால் எங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. எனக்காக இருக்கட்டும், மலைக்காட்டு ராஜாவுக்காக இருக்கட்டும், ராகவாக்கர் கணேஷ்காக இருக்கட்டும், யாருக்குமே கிடையாது. கடவுள் எங்களுக்கு கொடுக்குறாரு, யூடியூப்ல கொடுக்குறாரு, எங்களுக்கு ஏதோ கொடுக்குறாரு. நாங்க போடுறோம், மக்கள் பாக்குறாங்க, அதுல எங்களுக்கு ஆதரவு தராங்க. கடவுள் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனித ரூபத்துல வந்து எங்களுக்கு பணம் கொடுக்குறாரு. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் எங்களுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் கண்டென்ட்ல வந்து கிடைக்குது. அதை வச்சு நாங்க மற்றபடி காசு பார்க்கல. ஸோ அதனால மலைக்காட்டு ராஜாவுக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்க. 160 எவ்வளவு ப்ரோ? 150 days bro. 150 டே. இது வந்து யாருமே பண்ணல. இது எந்த ஒரு யங்ஸ்டர். இந்த ட்ரிப்போட மெயின் நோக்கமே என்ன? நான் சொல்லிடுறேன் ப்ரோ, நீங்க சொல்லாதீங்க, நான் சொல்றேன். நீங்க முடிங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன். நான் அவரே எவ்வளவு நேரம் ப்ரமோஷன் பண்ணுவார். இப்போ இவர் வந்து பாத்தீங்கன்னா இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது. இது வந்து ஒவ்வொருத்தங்களும் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஒரு ஸ்பிரிச்சுவலா போறாங்கன்னா அவங்க வந்து அவங்க டைமை வேஸ்ட் பண்ணி, ஐ மீன் அவங்களோட எஃபர்ட்டை போட்டு பண்றாங்க. இதனால அவருக்கு 10 பைசா லாபம் கிடையாது. சத்தியமா இதுல அவருக்கு 10 பைசா லாபம் கிடையாது. ப்ரொமோஷன்லாம் கிடையாது. மக்களுக்கு தெரியணும், சேர சோழ பாண்டியர் அவங்களுடைய இதெல்லாமே தெரியணும் மக்களுக்கு. அவங்க வந்து பார்க்கணும், இதெல்லாமே எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம். அது பணத்தை தாண்டி. அதுதான் இதுல என்ன சொல்ல வரேன்னா, அதான் நான் சொன்னேன், பணம் வந்து சொன்னேன். அவர் அவ்வளவு கான்பிடென்டா இருக்காரு. இதெல்லாம் தாண்டி கடவுள் எனக்கு கொடுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்கு. அந்த நம்பிக்கை கண்டிப்பா அவரை ஜெயிக்க வச்சிரும். இதை பார்த்துதான் நம்ம இன்ஸ்பயர் ஆகி நிறைய விஷயங்கள் பண்ணணும். வர யூத்ஸ் நம்ம எங்களுக்கு பின்னாடி வர விளாகர்ஸ் அவங்க எங்களுக்கு மேல போனா கூட நாங்க சந்தோஷம் தான் போடுவோம். அதை பார்த்து நாங்க ஹேட்லாம் பட மாட்டோம். இப்ப நான்லாம் ஓப்பனாவே அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். இவர் வீடியோ நான் இப்ப கூட சொன்னேன்ல, அவர்கிட்ட இவர் வீடியோலாம் நான் பார்த்திருக்கேன், வந்திருக்கேன். அதனால ஒண்ணும் இல்லை. யாரு மேல போறாங்களோ யாரு கீழே வராங்களோன்றதுலாம் மேட்டர் கிடையாது. நல்ல விஷயத்த பகிர்வோம், எல்லாம் ஒத்துமையா இருப்போம். எல்லாருமே எங்க ஃபேமிலி தான். இப்போ மலைக்காட்டு ராஜா தனி கிடையாது, கணேஷ் ராகவா தனி கிடையாது, இவன் தனி கிடையாது. எல்லாருமே நாங்க ஒரு கம்யூனிட்டி தான். கம்யூனிட்டி மீன்ஸ் இந்த ஒரு கோயில், இந்த எல்லாருமே ஒரு குடும்பம். எல்லாருமே ஒரு குடும்பம். இந்த ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டட்ல எல்லாருமே வந்து ஒரு இதுல இருக்கும். அதே மாதிரி அவங்களும் வரவங்களும் எங்க கூட சேர்ந்து நாங்க எப்பயுமே வந்து அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுவோம். எங்க கூட சேர்ந்து அவங்களும் பயணிக்கலாம். அவங்களுமே வந்து இந்த மாதிரி முயற்சிகள் பண்றதுக்கு எங்களோட மொத்த சப்போர்ட்டும் தருவோம். எங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் கூட சொல்லி, இந்த மாதிரி இப்போ மலைக்காட்டு ராஜா போயிருக்காரு, இந்த கோயிலுக்கு இப்படி போனோம் அப்படின்றதுக்குலாம் நாங்கள் சொல்ல தயாரா இருக்கோம். நானுமே சொல்லுவேன். இப்போ நார்த் சைட் போயிருக்கேன், இந்த மாதிரி போனோம், இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லுவோம். அதெல்லாம் எந்த ஹெசிடேஷனும் வேணாம். நல்லபடியா பண்ணுங்க, மக்களுக்கு கரெக்டான விஷயத்த கொண்டு போய் சேருங்க. ஆன்மீகம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரக்கங்குள்ளேயும் இருக்கணும். அதாவது எப்படி சொல்றது, ஒரு ஒரு எப்படி கொலை பண்றான் பாத்தீங்களா, ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒருத்தன் இருப்பான். அவனுக்குள்ளேயும் ஒரு துளி ஆன்மீகமாவது எல்லாருக்கும் வந்து நம்ம விதைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஒரு சொட்டு ஆன்மீகமாவது இருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும். அதுதான் என்னோட மிகப்பெரிய ஆசை. நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, அவர் சொன்ன மாதிரிதான்
அடுத்து வரப்போறவங்க என்ன டவுட் கேட்டாலும் எப்படி அப்லோட் பண்ணணும், எப்படி பண்ணணும், எந்த நேரத்துல பண்ணணும், அது எல்லாமே சொல்லி கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். நம்மளுடைய பெருமைகள், கோயிலோடைய பெருமைகள், நம்மளுடைய ஹிஸ்டரியோட பெருமைகள் சொல்றதுக்கே நிறைய விஷயம் இருக்கு. அதை தவிர்த்துட்டு நம்மன் பால் குடிச்சாங்க, ஓகே, பிள்ளையார் பால் குடிச்சாரு, இந்த இந்த நேரத்துல அங்க போனா இது நடக்கும், அதெல்லாம் தவிர்த்துட்டு அந்த கோயிலோடைய அவரு சொல்லல, அவர் அப்படிலாம் போட்டது கிடையாது. இல்ல நான் இன்னொன்னு சொல்றேன், அதை அப்போஸ் பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க ப்ரோ. நான் அப்போஸ் எல்லாம் பண்ணல. ஆக்சுவலா அதான் சொல்றேன், அது வந்து பிலீஃப் சிஸ்டம். இல்ல அது வந்து ஒரு பிலீஃப் சிஸ்டம். ஸோ நம்ம அதை வந்து ஒரு டிபேட்டுக்கு கொண்டு வரோம், அவ்வளவுதான். இப்ப அவர் வந்து சொன்னா ஐ வில் அக்செப்ட் இட். ஸோ அது இதுதாங்க, இது தப்பு அப்படின்னா ஐ வில் அக்செப்ட் இட். அவங்க சொல்றத சொல்றாங்க, அவ்வளவுதான். ஒரு கோயிலுக்கு போறேன், அதாவது நான் வந்து இப்படி பண்ணுங்கன்னு எந்த வீடியோல இன்ஃப்ளூயன்ஸ், எங்க அம்மா இவரு நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லா வீடியோலயும் அப்படி நம்புறாங்க, அவங்களதான் நான் சொல்லுவேனே தவிர அப்படி நடக்குதுங்க நீங்க போயிட்டு வந்துருங்க அப்படின்னு நான் வீடியோ. நாளைக்கே உங்களுக்கு கிட்னி சரியாட்டெல்லாம் சொல்லணும். ஆல்ரெடி என் கிட்னி இல்ல அதான் கண்டென்ட்ல நம்ம, நான் எப்பயுமே அந்த வார்த்தைகள் என்னோட நிறைய பேர் நிறைய வீடியோல சில பேர்லாம் வந்து திட்டிருப்பாங்க. பட் அந்த வீடியோல கூட நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நான் அந்த வீடியோ யாரோட பெர்ஸ்பெக்டிவ்ல பேசுமோ அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல தான் பேசுறேன். என்னோட மக்களுடைய ஒரு நம்பிக்கையாகவே இருக்கு இந்த இடத்துல. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏமாத்த வேணாம். அது ஓகே, அவங்க ஒரிஜினலா குடிக்கிறாங்கன்னா ஓகே, ஏமாத்த வேணாம். இது பண்ணி சொல்லிருந்தீங்களே இந்த ஊர்ல ஆந்திராவுல ஏதோ ஒரு கோவில்ல நந்தி அதுதான் அது வந்து அவங்களுடைய ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன். அந்த கோயிலோடைய போர்ட்லயே நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லிருப்பாங்க. ஆனா ஒருத்தர் வந்து ஒரு வீடியோக்காக இப்போ ஒரு சிலையை கொண்டு வந்து இங்க வச்சுட்டு அங்க குடுக்கறது வந்து அது தப்பு. அது அவன் கிரியேட் பண்றான், அது தப்பு. அததான் செய்ய வேணாம். சாய்பாபா பால் குடிச்சாரு, சாக்லேட் சாப்பிட்டாரு, அந்த மாதிரி நிறைய இல்ல. ஐயோ நான் அது ஏன் சொல்றேன்னா ப்ரோ, ஒரு பயங்கரமான பிள்ளையார் தான் ப்ரோ சொல்றேன். பிள்ளையாருக்கு வந்து பாத்தீங்கன்னா பால் ப்ரோ நான் சொல்லி முடிச்சிடுறேன் ப்ரோ. அதுதான் அதெல்லாம் தவிர்த்துட்டு அதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த கோயிலோடைய வரலாறு, அந்த கோயிலோடைய கட்டமைப்பு, அங்க இருக்கிற புராணம், அந்த மற்ற விஷயங்கள் அங்க என்னென்னலாம் இருக்கு அதெல்லாம் சொன்னாலே நல்லா இருக்கும். நிறைய பேர் தெரியாதவங்க தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவங்களே ஒண்ணு கிரியேட் பண்ணாதீங்க, இது வந்து இதுவா இருக்கும், இங்க வந்து மீன் இருக்கு, இங்க மீன் ஆராய்ச்சி மீன்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் தவிர்த்துட்டு கரெக்டா என்ன இருக்கோ அதை சொல்லுங்க. நம்ம வந்து இதை வச்சு அது அவர் சொன்ன மாதிரி இது காசு பார்க்கறதுக்கான இடம் கிடையாது. இதுக்கு பின்ன இது ரொம்ப சீரியஸான விஷயம். இதுதான் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பண்ணாலும் வெளியில தெரிஞ்சிடும்ல ப்ரோ. அது நம்ம பண்ணாலும் ஆமா, எங்களை கேட்கவே தேவையில்ல. இந்த மாதிரி வாங்குறாரு, நீங்களே சும்மா போன் பண்ணி ப்ரோ இந்த மாதிரி இருக்கு யாருன்னா வச்சு போகும்போது தெரிஞ்சிடும்ல. ஆப்வியஸ்லி ஆக்சுவலா நாங்க வந்து காசுக்காக இது பண்றது கிடையாது, ஒரு ஆத்ம திருப்தி தான். இப்ப நம்ம யூஸ் பண்ற கேஜெட்ஸுக்கு, நம்ம டிராவல் பண்றதுக்கு, அது எல்லாமே நம்மளுக்கு வர யூடியூப் காசு அதுக்கு போயிடும். காசுக்காக இது வந்து நம்ம பண்றது கிடையாது, ஒரு ஆத்ம திருப்தி தான். இப்ப 4 பேர் வந்து நம்ம கிட்ட பேசுவாங்க, ஒரு அன்பு கிடைக்கும் அவங்க கிட்ட இருந்து. அது இல்லாம நம்ம வந்து கடவுளை பத்தி சொல்ற வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இது எல்லாத்துக்காக தான் பண்றோமே தவிர்த்து காசுக்காக பண்ணோம்னா நம்ம வேற ஏதாச்சும் பண்ணலாம். இது வேற ஏதாச்சும்னா வேற கண்டென்ட் பண்ணலாம், வேற ஏதாச்சும் காமெடி கண்டென்ட் அவ்வளவு பிசினஸ் இருக்கு. நீங்க நிறைய பேருக்கு நல்ல காசு, விளாகர்ஸ்க்கு எல்லாமே, ஃபுட் விளாகா இருக்கட்டும், லைஃப் ஸ்டைல் விளாகா இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லாருமே சம்பாதிக்கலாம் இல்ல, ஒரு ப்ரமோஷன் பண்ணா உங்களுக்கு காசு வரும். ஸோ அது நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறது வந்து இந்த மாதிரி இதை தேர்ந்தெடுத்திருக்கோம், இந்த மாதிரி பண்றது. ஸோ அதுதான் நம்ம எப்படி கோயில் டெம்பிள்னால நம்மளுக்கு யாருமே இந்த ட்ரிப் முடிக்கிறது. அதுதான் சொல்லிட்டு இருக்காரு. அதை நான் சொல்லியும் அக்செப்ட் பண்ணல. ஐ மீன் லைக் ஏதாவது உங்களுக்குன்னு தேவைப்படும்ல ப்ரோ, ஏதாவது என்கிட்ட சொன்னாரு. நான் வந்து இது மோஸ்ட்லி ஸ்பான்சர்ஸ் எல்லாமே பிடிச்சாச்சு, இன்னும் ஒரு 1 or 2 ஸ்பான்சர்ஸ் மட்டும்தான், அதுவுமே மேக்ஸிமம் கிளம்புறதுக்குள்ள ரெடி பண்ணிடுவேன். பட் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த விஷயத்த இவங்க பண்ண முடியாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இல்லையா, அந்த ஸ்டீரியோ டைப்பை உடைக்கணும். எங்களுக்கும் ப்ரமோஷன் வரணும், நாங்களும் ப்ரமோஷன் பண்ணுவோம், நாங்களும் நல்லா தானே பேசுறோம், எங்களாலே முடியும். எங்களுக்கு ஆத்ம திருப்தி என்னன்னா கோயிலை பத்தி பேசுறதும், அதுலதான் ரொம்ப சந்தோஷம் கிடைக்குது. இந்த மாதிரி பேசும்போதுதான் அது என்னமோ, நானுமே அப்படிதான் உண்மையா சொல்லணும்னா, என்ன போய் இப்ப நான் கொடைக்கானல் வீடியோ அதுக்குதுன்னு எல்லாமே நான் போட்டிருக்கேன். இந்த 10 மில்லியன் 7 மில்லியன் கெவிலாம் வந்து டூரிசம்லாம் நான் போட்டிருக்கேன். எல்லாமே 8-7 மில்லியன் தான் போகும். ஆனா அதெல்லாம் தாண்டி சிவன் மட்டும் இல்லாம கடவுளை பத்தி பேசும்போது ஆத்ம திருப்தி கிடைக்கும். அது என்னமோ அது வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அது நம்ம மேல ஒரு பெரிய அதிகாரிங்களுக்கு வைக்கிற ரெஸ்பெக்ட மக்கள் வந்து எங்க மேல வந்து அவ்வளோ அன்பா வந்து எங்களை பாக்குறாங்க, அவங்க வீட்டு பிள்ளையா பாக்குறாங்க.
அதான் நான் சொன்னேன், எங்க பின்னாடி சிவன் இருக்க மாதிரி பாக்குறாங்க. என்னமோ அதுவும் அடியார்கள் மாதிரி தான். அவருக்கு அந்த 63 நாயன்மார்கள்ல நாங்க அந்த பிரிவுல ஏதோ இப்படியே கூட இருந்திருக்கலாம். எல்லாமே இவர் கூட சொல்லியிருந்தாரு, ஒரு பாட்டி கூட என்ன வந்து அந்த மாதிரி பிளெஸிங்ஸ் தான். blessings தெரிஞ்சவங்க தான். பிளெஸிங்ஸ் பண்ணதை விட சிவனுக்கு வந்து தெரியாதவங்க பிளெஸிங்ஸ் நம்மளுக்கு அதிகமா சிவபெருமானுக்கும் வரும். முருகருக்கும் உழவாரம் பண்ற மாதிரி தான், வேற எதுவும் கிடையாது. அவங்களுடைய இதை நாங்க சொல்றோம். நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த ட்ரிப்லயே எனக்கு ஒரு 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 இன்னும் ஒரு கரெக்டா சொல்ல போனா ஒரு 15 டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும்தான் எனக்கு அகாமடேஷன் பிரச்சனை. நான் காசு கொடுத்து தங்க வேண்டியதா இருக்கு. மீதி எல்லா டிஸ்ட்ரிக்டும் மக்கள் எனக்கு ஹெல்ப் பண்றாங்க. என் வீட்டுல தங்கிக்கோங்கண்ணா, நான் பாத்துக்கிறேங்கிறாங்க. ஒருத்தர்லாம் ஓப்பனா சொல்லிட்டாரு, கடலூர் வந்தீங்கன்னா கடலூர்ல இருந்து நீங்க வெளியே போற வரைக்கும் உங்களோட மொத்த எக்ஸ்பென்ஸும் என்னோடதுங்கிறாரு. ஸோ இதோட வேற என்ன? இதுதான் ஸோ இப்போ எனக்கு வந்து எல்லாமே அவர் செட் பண்ணி கொடுக்குறாரு. என்ன, நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், நான் இனிமே இதை தான் பண்ண போறேன், நான் இது உங்களுக்காக மத்தவங்களுக்கு நான் பேச கிடைக்காது போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுக்கான சூழல் எல்லாமே அமைஞ்சிருச்சு. ஒரு 5 நாள் 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஸ்பான்சர் தான் இருந்தது. இதை தாண்டி என்னோட சேவிங்ஸ் அது இதுன்னு நான் ஒரு பிளான் போட்டு வச்சிருந்தேன். ஸோ அதுபடி என்னால, ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா இருந்தேன், எதுவுமே நடக்கலனாலும் டென்ட் ஒன்று வாங்கிட்டு எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கேயே படுத்து ஒரு துறவியாவது இது எல்லாத்தையும் முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு டார்கெட் மட்டும். அதுக்கான காரணம் என்னன்னா, இது யாருமே இமேஜின் பண்ணாத ஒரு விஷயம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த தமிழ் பீப்புள்ஸ் வந்து இறக்குறதுக்குள்ள இந்த 260 சிவன் தலத்துலயும் கால் வச்சிருவாங்களான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அதுக்கான முயற்சி முடியாதுன்னு தான் நினைச்சிருப்பாங்க. ஸோ அதை முடியும்னு சாத்தியப்படுத்தி நான் சொல்ல போறதுதான் இந்த ட்ரிப்பு. ஸோ அதனால இது எல்லாருக்குமே ஒரு பெட்டர்மெண்டான ஒரு பிளான்ஸா இருக்கும். ஆல்மோஸ்ட் ஐட்னரியே ஒரு வேல்யூபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. All the best, bro. ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. கடைசியில என்ன பாராட்டி உள்ள மாதிரி பேசவே இல்லை. ஓகே, சோ நீங்க உங்களுடைய கருத்துக்கள் பதிவு பண்ணலாம். என்னோட கருத்துக்கள் வந்து, ஒரு கிராமத்துல இருக்கிறவங்க வெளியே போயிட்டு கோவில்ல இருக்க சாமியெல்லாம் கும்பிடுறாங்க. அவங்க கிராமத்துல இருக்க சாமிகளை கும்பிடணும். இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து சிவன் கோயிலுக்கு போகணும், மலை மேல இருக்க சிவன் கோயிலுக்கு போய் பார்க்கணும்னு சொல்லி என்கிட்ட கேக்குறாங்க, வர ஆசைப்படுறாங்க. ஆனா வீட்டுல இருக்க பேரண்ட்ஸும் கூட இருக்க விலகாத ஃப்ரெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா சாமியார போடு பெரியா அப்படின்றத தாட்டை வந்து மாத்தி விடுறாங்க. வீட்டுல இருக்கணும்னா சிவனா வேணா, சிவனை தொட்டாலே வந்து அவ்வளவுதான் அப்படின்ற பயத்தை கூட்டு விடுறாங்க. ஆனா ஒருத்தர் எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் கேடு கெட்டவனா இருந்தாலும் கடைசியில சிவனை நோக்கி போகும்போது அவன் வந்து எப்படி சொல்றது, ஒரு பியூரா ஆயிடுவான்றத நான் அனுபவப்பட்டு சொல்றேன். ஏன்னா நான் ஒரு காலத்துல ரொம்ப மோசமா வந்தேன். இங்க ஏரலர் எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து பேரே வந்து ரொம்ப டேமேஜ். ஆனா இன்னைக்கு வந்து என்னோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லவனா இருக்கு. அது வந்து காரணம், சிவன் கோயில் நம்ம போக ஆரம்பிச்சோம்னா நமக்குள்ள டிசிப்ளின், நம்ம டிசிப்ளினா ஆகக்கூடாதுலாம் இல்ல, ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஓகே, அதனால சிவன் கோயிலுக்கு போறேன்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா அது விளையணும்னு தான் நினைக்கிறேன். மழை ஏறணும்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா அதை அக்செப்ட் பண்ணணும் வீட்டுல இருக்கவங்க. அது நம்ம உடம்புக்கும் நல்லது, நம்ம மைண்டுக்கும் நல்லது, நம்ம ஃபியூச்சர் வந்து நல்லபடியா வரும் கண்டிப்பா.